உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க ப்ளீஸ் இந்த எலும்பு கூட கொண்டு போங்க. சீக்கிரமா ஃபாரன்சிக் சோதனை பண்ணிட்டு சொல்லுங்க. ரிப்போர்ட்டை சீக்கிரமா அனுப்புங்க. இது சோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த எலும்பு கூட சோதனை பண்ண வேண்டியதும் அதோட ரிப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்பவே அவசியம். நீங்க இதை சோதனை பண்ணி தான் ஆகணும். சோதனை பண்றதுக்கு இது உண்மையான எலும்பு கூட இருக்கணும். இது பிளாஸ்டிக் எலும்பு கூட. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த எலும்பு கூட போலி இல்ல, இது உண்மையானது. ராதா, we're extremely sorry. நீங்க கிளம்புங்க. Thank you. எலும்பு கூட எப்படி? இந்த வீட்ல எனக்கு நடந்த அநியாயம் உனக்கு நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உனக்கு நான் துணையா நின்னேன். அதனாலதான் அன்னைக்கு நீ துளசி மேல பழிய போட்டப்ப கூட நான் அமைதியா இருந்தேன். நீ அவளை அடிச்ச, அவளை கொலை பண்ணவே முயற்சி பண்ண. அப்பவும் அதை நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். உன்னை நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா இன்னைக்கு நீ ரொம்பவே எல்லைய தாண்டிட்ட ராதா. ஒரு போலி எலும்பு கூட கொண்டு வந்து இது துளசியோட எலும்பு கூடன்னு சொல்லிட்டு இருக்க. ராதா, உனக்கு புத்தி மழுங்கி போச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. மோகனை இழந்துருவியோங்கிற பயத்துல உனக்கு மூளை குழம்பிடுச்சு. உங்க நாடகத்தை நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ராதா, நீ அம்மா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மோகனையா, ஒரு தடவை நான் சொல்றத நம்புங்க. இத்தனை நாளா இந்த எலும்பு கூட வச்சிட்டு இருந்ததே அம்மாதான். மோகன், நான் சொல்றேன் மோகனையா. ராதா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அம்மா இந்த எலும்பு கூட துளசி மாடத்துக்கு கீழே இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இல்ல, அம்மா இது வெளியே எடுத்ததே அது இருக்குதா மோனையா. ஆனா நான் போய் அதை தடுத்தேன். என்ன? அவங்கள அதை எரிக்க விடாம தடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் அம்மாக்கும் கை கலப்பாயிடுச்சு. அப்புறம் அம்மாவை அந்த மரத்துல கட்டி போட்டேன். அதுக்கப்புறம் மோனையா அம்மா எப்படி வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. என்ன மரத்துல கட்டி போட்டியா? ராதா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்னோட அறையில தான் தூங்கிட்டு இருந்தேன். உன் மாமனார் என் கூட தான் இருந்தாரு. அவரையே கேளு. ஆமா ராதா, உன் குரலை கேட்டுதான் நாங்க 2 பேரும் வெளியே வந்தோம். அப்ப காதம்பரி என் கூட ரூம்ல தான் இருந்தா. போய், எல்லாமே போய். எனக்கு தெரியுமா? இது எல்லாமே உங்களோட சூழ்ச்சிதான். உங்க யாருக்குமே என் வார்த்தையில நம்பிக்கை வரல. அப்ப சரி, எல்லாரும் என் கூட வாங்க. இந்த எலும்பு கூட எங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னு காட்டுறேன். வாங்க. வாங்க மோனியா. எனக்காக இல்லனாலும் நீங்க எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காகவாவது என் கூட வாங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க மோனையா.
ராதா எங்க தோண்டி இருக்கு? இங்கதான் தோண்டி இருந்தது. திடீர்னு எங்க போச்சு? அம்மா இங்கதான் பள்ளம் தோண்டினாங்க. அங்க இருந்துதான் துளசி அக்காவோட எலும்பு கூட எடுத்தாங்க. தோண்டுன இடம் எங்க ராதா? எங்க இருக்கு நீ சொன்ன பள்ளம்? அதுக்காக தானே எங்க எல்லாரையும் இங்க நீ கூட்டிட்டு வந்திருக்க. ராதா, உனக்கு இப்போ மனநிலை சரியில்லை. உன்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நீ சரியில்லை. நீங்க உங்களோட நாடகத்தை இதோட நிறுத்துங்கம்மா. நீங்க தானே பள்ளத்தை மறுபடியும் மூடுனீங்க. என்ன மோகன் இவ? ஆனா நான் உங்களை கட்டி போட்டிருந்தேனே, எப்படி தப்பிச்சு வந்தீங்க? ராதா போது, நிறுத்து நிறுத்து. என்கிட்ட 2 வாய்ப்பு கேட்டல்ல, நானும் உனக்கு 2 வாய்ப்பு கொடுத்தல்ல. உன்னால ஏதாவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? இல்ல இதோட நிறுத்திக்கோ. போனையா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அம்மா இங்க பள்ளம் ராதா. தோண்டினாங்க. அதுல இருந்து துளசி அக்காவோட எலும்பு கூட எடுத்தாங்க. நான் பார்த்தேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு ராதா. ராதா, எனக்கு புரியுது. துளசி திரும்பி வந்ததுல இருந்து நீ ரொம்பவே அதிர்ச்சியில இருக்க. துளசி திரும்பி வந்த விஷயத்தை உன்னால ஏத்துக்க முடியலதான். உனக்கு வேதனையா இருக்குல்ல, ஆனா உன்னோட வேதனையை குறைக்கிறதுக்காக நான் துளசிக்கு வேதனையை கொடுக்க முடியாதுல்ல. அவளுக்கு அநியாயம் பண்ண முடியாது, குஷிக்கு அநியாயம் பண்ண முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது மோகனையா, ஒரு தடவை நான் சொல்றது நம்புங்க. துளசி அக்கா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. மோகனையா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன்னு கற்பனையில கூட நினைச்சதில்ல. நான் துளசி அக்காவோட ஆத்மா கிட்ட பேசி இருக்கேன். நான் துளசி அக்காவோட ஆத்மா கூட பேசிட்டு இருந்திருக்கேன்னா இந்த பொம்பளைக்கு எப்படி துளசி அக்காவா இருக்க முடியுமோ ஐயா? ராதா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஆத்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா? அதுவும் இந்த வீட்ல? ஆமா, துளசி அக்காவோட ஆத்மா. துளசி நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறா. நீ அவளோட ஆத்மா கிட்ட பேசினங்கிற அவ செத்துட்டான்னு சொல்றியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.